அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சோளம் விதைக்கிறதுக்காக உழவு பண்ணிகிட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா சோளத்துக்கான பட்டம் இது. நாங்கள் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் பயிர் சோளம், நாட்டு ரக சோளம் தான் விதைப்போம். இந்த தடவை 60ஆம் சோளம் அப்படிங்கிறதும் ஒரு நாட்டு ரக சோளம் தான். இதை நாங்கள் விதைக்கலான்னு சொல்லிட்டு விதைச்சிட்ருக்குறோங்க. இது வந்து மஞ்சள் நிற சோளம். இது வந்து இந்த மாதிரி உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சோளத்தை மேலே நல்லா இந்த மாதிரி விசிறி விடுவாங்க. இதே தான் வந்து இன்னொரு வீட்டில் இருக்க இன்னொரு தோட்டத்துலேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இடமா நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 20 சென்டில் மட்டும் சோளம் விதைச்சிருக்கோம் மாட்டுக்கு தீன் வேணுங்கிறக்காக. இந்த மாதிரி சோளத்தை நல்லா விசிறி விட்டுட்டு மறுபடியும் டிராக்டர் மேலே விழுகும். விழுந்ததுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி நல்லா களைச்சி விடுவாங்க. களைச்சி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து தண்ணி பாத்தி கட்டி தண்ணி கட்ட வேண்டியது தான் இதனோட வேலை. இதுக்கு பெருசாக நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது. பொதுவாக இதுக்கு பனியை மட்டும் இந்த பயிர்கள் விரும்பாதுங்க. பனி போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பயிரை நம்ம வந்து பயிர் செய்ய முடியும். வெயிலை விரும்பக்கூடிய பயிர்கள் பார்த்திங்கன்னா இது. ஸோ அதனால் வெய்ய காலத்தில் இது நல்லா வந்து செழிப்பாக வளர்ந்து வரும். இந்த மாதிரி பாத்திகள் பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம். இல்லை சொட்டு நீராக இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஓசு இழுத்து விட்டுறலாம். அறுபது நாளைக்கு அப்புறம் நம்ம அறுத்து போர் போட்டு வச்சிட்டோம்னா இதை உலர் தீவனமாக ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பயன்படுத்திக்க முடியும். கருது வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் நம்ம விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கருது நல்லா கிடைக்குங்க. விதை சோளமாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும், உணவுக்காகவும் பயன்படுத்திக்க முடியும். அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம இந்த சோளத்துக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் பதிவிடுறேன். அடுத்து சோளத்துக்கு நீர் பாய்ச்சிடலாம். நாங்கள் பொதுவாக மாலை நேரங்களில் தான் பாய்ச்சினோங்க. ஏன்னா காலையில் வந்து பாத்தி பிடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நீர் பாய்ச்சியாச்சுங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இன்னும் 4வதுலேருந்து 5வது நாளில் இந்த சோளம் முளைத்து மேலே வர தொடங்கிருங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.